பீர்க்கங்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக பீர்க்கங்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இல்லை குக்கரில் கூட வச்சு 2 விசில் விட்டாலும் சீக்கிரத்துலேயே வெந்துடும். நல்லா மசிஞ்சு வந்தால் நல்லாயிருக்கும். புளி கொஞ்சமாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீர்க்கங்காய் நல்லா வெந்து வந்த பிறகு இந்த புளி கரைசலையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காஷ்மீர் சில்லியும் போட்டு விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு பீர்க்கங்காய் நல்லா கனிஞ்சு வரணும். அந்த டைமில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல் அந்த தாளிப்பை நல்லா மணக்க முருக வறுத்த உடனே பீர்க்கங்காவோட ஆட் பண்ணிட வேண்டியதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுனா சூப்பரான பீர்க்கங்காய் கொத்து ரெடி ஆயிரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.